சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் கொடுப்பது உறுதி என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதாவது தமிழகம் முழுவதும் ஊர் ஊராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தனது பிரச்சாரங்களை முன்வைத்து கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரச்சாரத்தின் நடுவே தான் ஸ்டாலினின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன நடக்கிறது, எவ்வளவு ஊழல்கள் நடக்கிறது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டு உள்ளது என அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2021 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் சொன்ன 445 வாக்குறுதிகளில் எவ்வளவு ஊழல்கள் நடந்துள்ளது, அதில் எவ்வளவு அவர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை அவர் சொன்னார். இதனால்தான் மக்கள் ஸ்டாலின் அவர்களை புறக்கணிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். கூடவே மக்கள் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை நம்பவில்லை, ஸ்டாலினை வெறுத்து ஒதுக்கிவிட்டனர். ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் தோற்று அடுத்த நாளே அவரது ராஜினாமா கடிதத்தை கூண்டோடு சேர்ந்து ஆளுநர் ரவியிடம் சமர்ப்பிப்பார் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு நடுவே சொல்லி கொண்டு வருகிறார். கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோற்று ராஜினாமா கடிதத்தை அளிப்பார் என எடப்பாடி சொல்லி கொண்டுதான் வருகிறார். அதற்கு காரணம் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, காவல்துறையையும் தங்களது கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. அதனால் தனது சொந்த தொகுதியான குளத்தூரிலே ஸ்டாலின் அவர்கள் டெபாசிட் கூட இழந்து விடுவார் என்றும், திமுக அநேகமான இடத்தில் டெபாசிட் இழப்பு ஏற்படும் என்றும், எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி வருகிறார். கூடவே ஸ்டாலின் அவர்கள் டெபாசிட் இழந்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ரவியிடம் வழங்குவார். இதனால் ஸ்டாலினின் ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மேலும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருந்தாலே இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டு இருக்காது. அவரால் நிச்சயமாக சட்டசபைக்குள்ளே செல்லவே முடியாது. இந்த 2026 திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ கண்டிப்பாக அதிமுக இந்த முறை வெற்றி வாய்ப்பினை பறிக்க முடியாது, திமுக மட்டுமே வெற்றி வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஸ்டாலின் சொல்கிறத எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க.